எல்லாம் தப்பு தான். தப்பு செய்கிறதுக்கான காலங்கள் இருக்குது. நான் உண்மையில் இந்த நொடி வரைக்கும் தவம் என்கின்ற பிரதீப் அவனுடைய நலத்துக்கு தான் பேசுகிறேன். அவன் வெளியே வந்தானா என்னை தப்பாக தான் நினைப்பான், என்னை பற்றி பேசியிருக்கானுங்கன்னு. ஆனால் எனக்கு அது அவசியம் இல்லை. நாளைக்கு ஒரு தவம் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைய இருக்கிற இந்த தவங்கள் திருந்த வேண்டும். பெற்றோர்களை பிள்ளைகளை வளர்த்துட்டா மட்டும் பத்தாது. அதாவது வள்ளுவன் அழகாக சொல்லுவான், ஈன்ற பொழுதின் பெருதுவோக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாயின்னு. பிள்ளையை பெக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அவன் சான்றோன்னா படிப்பில் மட்டும் நீ சான்றோனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பண்பாளனாக கூட இருக்கலாம். ஏன் படிப்பு மட்டுமே நீ ஸ்கேலாக வைக்கிற? அவன் ஒரு அறிவார்ந்தவன், பண்பாளன், மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய படைப்பாளியாக இருக்கிறான்னா அந்த தாயோட வயிறு குளிர்ந்துடும். அதுதான் வள்ளுவன் அந்த குறளை சொல்கிறான். அதே ஒரு குறள் சொல்கிறேன் இறுதியாக, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 1330 திருக்குறள் இருக்காது, ஒரே ஒரு திருக்குறள் இருக்குது. இதில் இருக்கிறது ஒரு சிறப்பு என்றால், துணைக்கால் இல்லாத ஒரு திருக்குறள் 1330 இந்த குறள் மட்டும்தான். கல்வியின் மேன்மையை பற்றி சொல்கிறான். நீ படிச்சிட்டினா உனக்கு எவன் உதவியும் தேவையில்லடா, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். அவங்க வாழ்க்கையை பார்த்து நீ பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்ன திருக்குறள்.